முக்கியமான ஒன்று தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்போது பாட்டிலில் அடைந்து பணத்திற்கு விற்கும் அளவு வந்துவிட்டது. காரணம் அசுத்தமாக இருப்பதால் சுத்தமாக இருக்கும் தண்ணீரை வாங்க வேண்டியது. அதனால் இந்த நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு நீதிபதி அவர்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பது பற்றி ஏதாவது கூறுகிறீர்களா? ஆமாம் ஐயா, நான் நேரத்தில் இருந்து தீர்த்து கொள்வதாக இந்த மண்ணிலும் நான் சுத்தமாகத்தான் இருந்தேன். பின்பு தெலுங்கு நீராக மாறி ஆழ்குளமாக ஓடுகிறேன். ஆனால் என்னை அசுத்தமாக்குபவர் மனிதர்களே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள், தோல்களை கொட்டி அசுத்தமாக்குவர் மனிதர்கள் தானே. என் சுற்றுப்புறத்தையும் எண்ணெயும் தேர்ந்த கழிவுமாக மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். நான் சொன்னால் நேரமாக நான் காரணம் அல்ல. நிலநடுக்கத்தால் தான் நான் அவ்வாறு மாறினேன். எனவே இவ்வழக்கில் நிலத்தையும் சேர்த்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மைக்காக வேறொன்றும் இல்லை. பெற்ற பிள்ளையை கல்விப்பால் கொடுத்து கொள்வது போல இதோ இந்த நீரை கூட நீ சுவாமியாக மாற்றுகிறாய். இந்த குற்றச்சாட்டிற்கு உங்கள் பதில் என்ன? ஐயா, மனிதர்களையும் தாவரம் மற்றும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரை கொடுதான் நான் காணிக் கொண்டிருக்கிறேன். என்னை மனிதர்கள் பூமாதேவி என்று கூறுகிறார்கள். என்னை குற்றவாளி கொண்டு நிறுத்தியது வளர்த்திருக்கிறது. சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கிறேன். அது இயற்கையின் பண்புமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்த்த மரங்களை சில மணி நேரத்தில் வெட்டி விடுகிறார்கள். நான் வெட்டாமல் இருக்க தண்ணீரை உருவாங்கி குளிச்சு வருகிறேன். ஆனால் அதையும் துளை போட்டு இழுத்து விடுகிறார்கள். எனவே இந்த வழக்கில் எதிர்ப்பையும் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். அவங்க தம்பி வருவான். அது வெறு வந்துட்டாம்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மைக்காக வேறொன்றும் இல்லை. நிலத்தின் பூகம்பம், நீரின் சுனாமியும் மனிதர்களை அழிக்கின்றனர். இதற்கு நெருப்பாகி நீங்கள் தான் காரணம் என்று இவ்விருவர்கள் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? வரல டைலாக் மாம்பு. பூமிக்கு இருக்கிறேன். இதோ இந்த நீரை கூட நான் வேகமாக மாற்றி மழை பொழிவு வைப்பது என் வேலைதான். என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். என்னை மென்மையான சமையலும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நான் செய்யும் தவறு ஒன்றே ஒன்றுதான். நான் எரியும் போது நிலையோடு காற்றில் கலந்து சுவாசிப்பதற்கும் நான் காரணம் அல்ல. எரிய வைக்கும் மனிதர்களால் தான் காரணம். எனவே வழக்கில் காற்றையும் ஒரே பாதியாக விசாரிக்குமாறு தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறேன். காற்று காற்று காற்று. சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மைக்காக வேறொன்றும் இல்லை. குழந்தை வயசுக்கு அப்படி தெரியல. அந்த பையன் அது உண்மை நான் சொல்லாதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கொடுக்குறானே அவன் தான் நீ அழகாக சொல்கிறான். ஐயோ அவன் பேர் என்னது? வந்துட்டேன். கரண்ட் அதிகமாகிவிட்டது. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. 400 மீட்டர் உயரத்தில் புகையடிக்கிறது. காடுகள் தீப்பற்றி பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. பயிர்களை எரிப்பதால் புகையடிக்கிறது. மனிதர்கள் தண்ணீர் வழித்து எண்ணெய் வழித்து சுற்றுப்புற சிகரெட் நாட்டுக்கு சுற்றுப்புறத்தை எழுகிறார்கள். எனவே ஒரு நாள் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். எங்க வந்து ஷீல்டுலாம் நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம்
வருகிறதா? மாமிகளோட தீங்குகள் அனைத்தும் தாங்கி நிற்கும் எனக்கு மனிதனால் மாசு இருக்கிறது. காற்றானது மனிதனால் மாசுபடுவதால் எனக்கும் காற்று மண்டலத்திற்கும் இதே உள்ள ஓசோன் படலமானது ஓட்டை விடுகிறது. இதனால் கொஞ்சம் மூஞ்சி தான் கதிர்கள் பூமியை தாக்கி கொள்கிறது. அப்போதெல்லாம் கடலில் நீராகிய மனிதன் ஆராய்ச்சிக்காக விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டில் இப்படியே நாம் மேகத்திலிருந்து மழை தீவுகளை விடுவதற்கு பதிலாக மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்கிறேன் என்று கூறிவிட்டு மண்ணை, அதாவது இந்த நிலத்தை கூட மனிதர்கள் தோண்டுகிறார்கள். பயிர் வளர்ந்தால் போதும் என்று நினைத்து உரங்களையும் பூச்சிகளையும் போட்டு இந்த நிலத்தை அழகிறார்கள். பாழாவது இந்த நிலத்தை மட்டுமில்லை, பஞ்ச பூதங்களை பாழாவது மனிதர்கள் தான். இல்லை நீங்கள் தான். 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 ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இருதரப்பு வாதங்களை ஆராய்ச்சி செய்த பிறகு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் மனிதனின் ஆராய்ச்சி கண்டுபிடித்து மாசுபடும் என்று, இயற்கை மாசுபடும் என்று, மனிதனின் பழக்க வழக்கங்கள் அதிகமான தேவையால் நீங்கள் பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள் போன்றவை பெருகுவது உண்மை. இந்த 5 பஞ்சபூதங்களும் மாசுபடுவதற்கு மனிதனே காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தனி மனித விழிப்புணர்வு, அறிவியல், தொழில்நுட்பம் கீழே கை தட்டணும். அதோட சும்மா விடுவாங்க பாவம் அந்த ஆயா. நம்மளை நம்பி நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளை நம்ம தான் பாதுகாக்கணும். அடி பாவி என்ன அடிக்கிறா?